பாப்பாமா ரெடி இருக்கா நீ பத்தியா ஒன்றும் தெரியாது மாதிரி அம்மா நான் எதுவுமே பண்ண எல்லாம் இவர்தாம்மா அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பிரண்டைய கொண்டே அடிச்சுக்கணும். தெரியாதா எனக்கு 5 வருஷமா கன்னடா சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டேன். தேங்க்யூ சார், நான் உங்க ஃபேன் சார். ஃபேன் ஏன் விசிறி இன்னைக்கு கூட ஹாட்ஸ்டார்ல உனக்கு தான் ஓட்டு போட்டு வந்தேன். அந்த 2 நாளும் சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. ரெண்டாவது பொண்ணு இல்ல 5வது பொண்ணு. என்னமா இது பியூட்டிஃபுல் ஃபேமிலி. தனியா இருக்கே நீயும் தான் இங்கதான் எங்கேயோ இருக்குது. எனக்கு குரல் கேக்குது. குதிக்காத மேக்கப் போட்டிருக்கேன். கோண கோண புளியங்கா கொம்ப சுத்தி வாழக்கா யானை பாக பொண்டாட்டி பூனை குட்டி போட்டாலாம் அதேதான். சன்னாசி உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவ்வளோ அடாரபிளா இருக்கு. நிறைய பேரை பாதிச்சிருக்கு. வெளியில மாயாவோட கேங் ஒரு வார்ம் ஹக்கோட உங்களை இன்வைட் பண்ண ரொம்ப அவளோட உருவாக்குறாங்களே. எதுக்கு டென்ஷன்? எதா இருந்தாலும் வாங்க, அந்த ஆபீஸ் ரூம்ல வச்சு பேசிக்கலாம். மிஸ்டர் தோத்தாத்ரி டைம் இல்ல. நல்லா இருக்கியாடா? இருக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது இல்ல. அம்மாக்கு என்ன சொல்லிட்டு வந்தேன்? ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவேன்னு சொல்லிட்டு வந்தேன்ல. வா கரெக்டா நான் சொல்லவே இல்லை. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. என்ன தனுஷ் நம்பி இருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அது. சூப்பரா பண்ணீங்க. அப்படியா என்ன பார்த்து வாழ்வே மாயம் கமலஹாசன் மாதிரியே இருக்குன்னு ஒரு பிட்ட போட்டான். வாழ்வே மாயம் கமலஹாசனா? ஆமா. ஐயோ, படம் பார்க்காம ஏன் ஸ்டைல் ஒத்துக்கிட்ட? என்னப்பா வாழ்வே மாயம் கிளைமாக்ஸ்ல கமலஹாசன் செத்துருவாரு. மாயா, யூ ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் இன் திஸ் ஹவுஸ். மாயா, எத்தனை பேர் உன்னை அடிச்சாலும் எவ்வளவு வீக்கெண்ட் நீ திட்டு வாங்கினாலும் பவுன்சிங் பேக். என்னானே நீங்க டெரர் பேச வச்சுக்கிட்டு இப்படி பீதி ஆகுறீங்க? டெரர் பேசா? அம்மாடி, லைட்டா கொஞ்சம் இருக்குடா. லைட்டாவா? நல்லா பிரைட்டா தெரியுதுனே. நீ இண்டிவிஜுவலா விளையாட வந்தோம். நீ இன்னொருத்தருக்காக விளையாடுறதுக்கு இந்த இடத்துல நீ வரல. அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? வேற இன்னொருத்தருக்கு விளையாட போறேன் நான் சொல்லிட்டு வந்தேன். என்ன சொல்லிட்டு வந்த? ஆரம்பத்துல நடிக்கத்தான் நான் வந்தேன். ஆனா தூய்மையான அன்புக்கு முன்னா என்னுடைய நடிப்பு தோத்து போச்சு கோபால். திட்டனா திட்டல ஐயா. ஆனா நீ பண்ணது ரைட்டா? என்னடா வேலை பார்த்திருக்க நீ? நீ ஏன் நீ இப்போ வெளில சொல்ல மாட்டேங்கிற என்ன நடக்குதுன்ட்டு? நாங்க பாத்திருக்கியா 24/7 அப்படியே லைவ் பார்த்துட்டே இருக்கோம். என்ன பேசுறீங்க, என்ன பண்றீங்க? தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. சரி விடு. நைட்ல தூங்குறியா நீ? எத்தனை மணிக்கு? முன்னாடி ஏதோ மீட்டிங் தனியா ஏதோ பர்சனல் டிஸ்கஷன் பண்ணிட்டு தானே தூங்குறீங்க. இப்போ எப்போவா? என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. ஐயோ, பேசிருக்கலாம். உன்னை நான் அரைஞ்சிருப்பேன். நான் உண்மையால எனக்கு அவ்வளோ கோவம் வந்தது. வெக்கமால உனக்கெல்லாம்? இஸ் அ டான்சர், கரெக்டா? அவர் நல்லா ஆடுறதுல அது ஒரு பெரிய விஷயமா? அவர் ஆடினார்னா நித்தி கொடுத்துருவியா கேஷ? ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? பாரு, ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. நீ லெஜண்ட் இல்ல கமல் சார். அவர் உன்னை ஸ்பாயிலர் சொல்ற அளவுக்கு நீ வச்சுக்கிட்டல. யூ ஷுடன்ட் ஹவ் காட் தட் நேம்ல. அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி.
அம்மா உனக்கு இவ்வளவு பண்ணிருக்காங்கல்ல, இன்னைக்கு நீ இந்த இடத்துல இருக்கல, உன்னோட எஃபர்ட், அம்மாவோட சப்போர்ட். நீ தனியா தானே வந்த, அப்ப உங்க ஏன் தனியா தானே இருக்கணும். மாதவி, நீ சின்ன வயசா இருக்கும் நான் சின்னவதா கல்யாணம் பண்ணிக்கலாம். கீப் அம்மாஸ் பிக்சர் இன் ஃப்ரண்ட். அம்மாக்காக ஜஸ்ட் லீவ் இட். எதுவுமே வேண்டாம் நம்மளுக்கு. பரவாயில்ல, பேசாத. இங்க நான் பேசுறதுக்கு வரல, விளையாட வந்திருக்கேன். நீ சின்ன பொண்ணு, யாரையும் நம்பிராத. அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர், அட பாவி, அவனை மட்டும் நம்பவே நம்பாத. கார் பண்ண கார் டாஸ்க்கும் தான். நான் எனக்காக விளையாடல, நீ பாட்டு கிளம்பி வர. நீ தானே தேர்ட்ல நின்ன, எதுக்கு விட்டு கொடுத்த? காதல் காதல் காதல். எங்க ஒரு ரிங் எங்க? எங்க எங்கடா ரிங் எங்கடா? How do I tell you? போய் வாங்கிட்டு வா போ. You going to get it now. போ. இப்போ போய் நீ வாங்கிட்டு வந்து மிச்ச கதையை போய் செந்திரி. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? புரியுதா? அம்மா எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்களா? சார் எல்லார்கிட்டயும் அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னுட்டு இருக்கிறான். கலர் கலரா ரீலா விடுற. ஏய் ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய். அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அது ஏதோ சொன்னார்ல. எங்க அம்மா நம்ம சேர்த்து வைப்பால. வர வரைக்கும் பார்த்துட்டு தான் கண்ணுக்குட்டி உள்ள தெரிஞ்சோம். You and Nixon have a very good bond. தெரியுமா உனக்கு? எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நிஜமா சூப்பரா பண்ண. இங்க தான் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருந்தேன். தெருவுல போறவன் வரவன்லாம் அந்த மாதிரி முடிச்ச வைக்கி முகமுடி கொள்ளக்கார மாதிரி இருக்கா. உன் முகத்துல மட்டும்தான் ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சது. ஆமா, நாளை பண்ண மாத்தி சொல்லப்படாது. இது வேண்டாம் நம்மளுக்கு. ஹானஸ்டா சொல்றேன், இது நம்மளுக்கு தேவை கிடையாது. சரியா? எல்லாத்தையும் தூக்கு. என்ன வேணா மிரட்டட்டும், கார்னர் பண்ணட்டும், நீ தான். அம்மா, இவன் பெரிய டுபாக்கூர் அம்மா. இவனை நம்பி நீ போயிடாதே. வந்துரு. To stand for you. அப்படி நிக்கிறவளாண்டா அத்தனை பேர் சொன்னாங்க உன்னாலதான். He should said இல்ல, நானும் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். சொன்னாரா? இப்ப புரிச்சுக்கிட்டியா? நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். What is stopping you? அட்லீஸ்ட் அதையாவது சொல்லு. பயமா இருக்கா அவர் ஏதாவது சொல்லுவாரோன்ட்டு? போய் சொன்னா அரைஞ்சிருவேன், சத்தியமா அரைஞ்சிருவேன் நானு. ஐயா, இனி காதல்ன்ற வார்த்தை பாட்டுல கூட வரக்கூடாது, புரிஞ்சுதா? போ. மொத்த கேஸ் உங்க மேலதான் கொடுங்க. அப்படியா? என்னடா இப்படின்ற? తనని వేలికి పెట్టుకున్నావా? இப்படி இருக்க என்னடா இங்க வாமா. என்ற தங்கச்சி மறந்துட்டியா கண்ணு? போயிட்டா காணாம போனவ இப்ப 18 வயசு பொண்ணா வந்து நிக்கிறாய். அழகா பேசி பண்ணிருக்கு. ஆனா என்ன தெரியுமா சொன்னா? வந்தா அந்ததான் கோவம் வந்தது. பக்கத்துல என்ன தூக்கி அடிச்சிருப்பேன். அதுதான் அங்க என்ன வார்த்தையா நான் சொல்லலையே அப்படின்னு தப்பிச்சிடுறாப்ல. கூப்பிடு. என்ன கேக்குற? பிரச்சனை நம்ம 2 பேருக்கும் தானே. ஐயோ, அத ஒரு பிரச்சனையாவே ஆக்கிட்டியா? ஆக்கித்தானே சாப்பிடணும். மணிச்சந்திரா காலிங். ஓ, பேசணுமா? வாங்க. கம்மிங்டா. ஐயோ, கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே. என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. ஹலோ பாஸ். நீங்க நல்லா இருக்கீங்களா? சாமி என்ன இந்த பக்கம்? அது சரி, உங்க காடு உங்க வரப்பு, நீங்க வரலாம். நாங்க வந்ததுதான் தப்புன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணுதான் சொல்லணும். லெட்டர் பிளே ஹர் கேம். அவ விளையாடட்டும். அவளை பாத்துக்க அவளுக்கு தெரியும். ஆமா, என் பொண்ணு கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது மாவு ஹெல்ப் பண்ணேன் மாமா. என் பொண்ணுக்கு உதவி பண்றதுக்கு நீ யாரா? அத்தை பையனா மாமன் வேணா? எங்க வீட்டு பொண்ணோட சேர்ந்து மாவாட்டுற மாதிரி எங்க வீட்டு பொண்ணை டாவடிச்சிருக்கீங்க. நீ இப்படி இருக்கணும், நீ உங்களோட பேசினா கனெக்ட் ஆயிடுவ, அவங்களோட பேசினா நீ இப்படி ஆயிடுவ, என்ன விட்டு கொடுத்துடுற அப்படின்னு. உன் கையில என்ன இருக்கும் ஜாமான் சட்டை என்ன இருக்கும்? இது என்னன்னு கேட்டா என்ன நியாயம்? சல்லித்தனமா பேசிக்கிட்டு. நிக்சனுக்கு வந்து அந்த சப்பாத்தியோ ஏதோ கொடுக்கும் போது எதுக்கு கொடுக்குற, நீ எல்லார் கூடயும் சீக்கிரம் கனெக்ட் ஆயிடுற, அதை வச்சு அவ்வளவு கேவலமா போச்சா? கேவலம் இல்லன்னா ஒரு பயம்னா, அதுக்காக குத்திராதீங்கண்ணா. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னா. உங்களுக்காக யோசிச்சு ஷீஸ் லைக் அவளோட சிரிப்பு போச்சு. இஷ்டமா இருக்கு அவளை பாக்கறதுக்கு. அவன் வீட்டுல வந்து ஜாலியா சுத்திட்டு திரிஞ்சிட்டு இருப்பான். இப்ப அவன் மூஞ்சிய பாத்தியா? புரியுது. வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஒன்னும் பிரச்சனை.
ரகு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஜாலியா பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு அப்புறமா வர்றேன். நாங்க இருக்கோம் பாஸ் அவளுக்கு, புரியுதா? அவ இன்னைக்கு இருக்கிறது அவளோட டேலண்ட், அவங்க அம்மாவோட சப்போர்ட். கண்டிப்பா என்ன பிரச்சனை வந்தாலும் she is capable to handle. அவளுக்கு யாரும் தேவை கிடையாது. நீ என்ன என் தங்கச்சி கையை பிடிச்சிக்கிற? தப்பா எடுத்துக்காதீங்க, நான் குழந்தை மாதிரி. எங்க நீ குழந்தை மாதிரியா? ஏய், என் தங்கச்சியை நீ தீண்டிட்ட, சார பாம்பு விட நீ கொடியவன். உங்ககிட்ட கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கு. நம்ம 2 பேர் சேர்ந்து விளையாடலாம். டாஸ்க்ல 2 பேர் சேர்ந்து ஆடுற மாதிரி வந்தா வேண்டாம். இல்ல அது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப சார் மேட்ரு என்னன்னா, நீ இங்க மீட்டர் போடாத, உன்னை பத்தி எனக்கு தெரியும். வா, நீ உங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணணும் என்ன அடையறதுக்குன்னு. அது தப்பு இல்லையா? எதுக்கு அடையணும்? தேவையில்லையே. இந்த பார், இந்த பாத்ரூம் கிட்ட படுக்கு மேல உட்கார்ந்துட்டு குரங்கு மாதிரி தவறுது, இதெல்லாம் இன்னைக்கு கூட விட்டுரு. அவ ஏரியா பக்கமே நான் பார்க்க கூடாது. கால்ல எல்லாம் விழுறீங்க. அது ஃபன்னா பண்ணதுங்க. அது எங்க ஃபன் பண்ணணும் எங்க பண்ண கூடாதுன்னு தெரியணும். இல்லைங்க, அது இவ்வளவு டஃப் ஆகும்ல, பிரச்சனை ப்ளே மாதிரி பண்ணோம். இன்னும் யார் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்றாங்களோ அவங்க வந்து வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் மாதிரி தான் ப்ளே பண்ணோம் நாங்க. இதை விஜய் அம்மா வந்து கேக்குறாங்க, நாங்க வந்தப்ப கூட இங்கதான் உட்காருவீங்களான்னு. எதுக்கு 2 பேர் அதுக்கு எப்ப பார் தனியா உட்காரணும்? இது இப்ப தனியா உட்காரத்துக்கு அசோக் வந்து இங்க 2 பேரும் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், ஒரே இடத்துல 2 கடலை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இவன் என்னமோ இன்னும் 10 நாள் இருக்குல்ல நான் பாத்துக்கிறேங்கிற, நீ என்னமோ ஒன்னே நம்பிதான்டா இருக்க, கை விட்டுறாதேங்கிற. இந்த என்ன குற்றம்னு டிவில குடும்பத்தோட உட்கார்ந்து அழுகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கேம் எஃபெக்ட் பண்ற லெவல்ல நான் அந்த மீன் பண்ணி இல்ல கேம்ல ஆடாத, கேம்ல ஃபோக்கஸ் பண்ணாத நான் சொல்லவே கிடையாது. இது எப்படி தெரியுமா இருக்கு? நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழற மாதிரி இல்ல. மேல ஏத்தி விட்டு பிரேக் பிடிக்கலன்னு சொல்றான்ல, அந்த மெத்தட் எப்படி? குரூப்பா சில பேர் வந்து கேமுக்காக ஒண்ணு பண்றோம்னு சொல்லி ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க, திட்டு வாங்கிட்டே இருந்தாங்க. அந்த குரூப்ல வந்து நீ அதுன்ற அந்த இது நான் அது நிறைய இடத்துல நான் அதை பண்ணேன். எதிர்காலத்துல இந்த பிஞ்சுக பூரா வன்முறையில இறங்கிற கூடாது என்பதற்காக இந்த குரூப்ல வந்து மாட்டினா மேபி கெட்ட பேர் வாங்கிடுவாளோ. மேபி கமல் சார் கிட்ட வாங்கின பேரை விட அந்த கெட்ட பேர் வாங்கியிருந்தாலும் சந்தோஷமா இருந்திருக்கும். சேர்ந்து ஆடுறதுல தப்பு கிடையாது. இப்போ எல்லாருமே சேர்ந்து ஆடுறாங்க. சேர்ந்து ஆடுறது தப்பு கிடையாது, சேர்ந்து மட்டுமே ஆடுறது தப்பு. எல்லாம் டப்பு நடிக்கிறீங்க. அப்படியே சுருங்கி அவ உங்ககிட்ட பேசுறா, இல்லன்னா அந்த ஒரு ஷெல்குள்ள இருக்கா. உங்ககிட்ட பேசுறா, ஒரு ஷெல்குள்ள இருக்கா. அவ எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுவா, எவ்வளவு அழகா பாடுவா. We could not see her do anything. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? To do more, she has to explore her talent here. அவளை எக்ஸ்போஸ் பண்ணிக்க வேண்டிய இடம் இது. And you should give that space to her. இனிமேல நீ இவட்ட பேசுற பாத்த பச்சை பண்ற மாதிரி கட் பண்ணி போடா போடா அஜப்பா. எனக்கு அவ கண்ணுல ஒரு சின்ன தண்ணி, பட் அத்தனை சாரி கேக்குறா உங்ககிட்ட, அத்தனை ப்ளீஸ் கேக்குறா. எப்படி எல்லாம் உன் கால்ல வந்து கதறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? அந்த தெரியாது. வேணாம், எங்க கிட்ட வேணாம். இங்க கேம் அஃபெக்ட் ஆக கூடாது, வேண்டாம். எனக்கு அவ அஃபெக்ட் ஆக கூடாது. I will not accept seeing her cry. ஒன்னே எச்சரிச்சுக்கிறேன், என் கட்சி தொண்டரின் காலில் இருக்கிற ஒரு குண்டுமணியான ரத்தம் வந்தாலும் சரி, எதிர்கட்சிக்காரன் தலை தோரணம் கட்டி தொங்கவிடும் என்பதை எச்சரித்துக் கொள்கிறேன். நைட்ல அவளை நீங்க கூப்பிட்டு வச்சு பேசுறது தயவு செய்து பண்ணாதீங்க. நைட்டு லைட் ஆஃப் பண்ணியாச்சுன்னா போய் தூங்கணும். She has to get her sleep. எனக்கு தம்பி மாதிரிங்க தங்கச்சி. அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம பார்ட்டிக்கு நல்லது, உங்க உடம்புகளுக்கு நல்லது. அதனால இனிமே அவளுக்கு அட்வைஸ் பண்ணாது, வேண்டாம். அவ நல்லது கெட்டது அவ பாத்துக்கிட்டோம். லெட் ஹர் ஃபேஸ் இட். நான் அட்வைஸ் பண்றது ஸ்டாப் பண்ணிட்டேங்க. லெட் ஹர் சிட் அண்ட் திங்க் ஆன் ஹர் ஓன். மணி என்று சொல்றது கேளு, போ பாட்ல போப்பா. மணி இது மணி வேணும். மணி எல்லாம் கிடைக்காதம்மா, மணிக்கு நீ வேண்டாம். This at any cost should not get removed from it. புரியுதா உனக்கு? ஆஹா, என்ன முட்டாளாக்கிட்டு போயிட்டானேடா. இப்படி திருச்சி என்ன ஏமாத்திட்டாளேடா. வெங்கி உன்கிட்ட ஒண்ணு ஞாபகப்படுத்த சொன்னான். ரெட் கோட் ரெட். இதெல்லாம் பார்க்கும்போது டிவியை மட்டுமா உடைக்கணும்னு தோணும். ஏய் இரு, இந்த வர. என் பர்த்டே வந்துச்சா டிவில? வெளி உலக விடை பகிர்ந்து கொண்டதாலும் கோட் வேர்ட்ஸை பயன்படுத்தியதாலும் ராகுல் சாய் ஹேமாவதி நீங்க 2 பேரும் இப்போ மெயின்டர் வழியா வெளியே வரலாம். கடலுக்கே கேட்டா, புயலுக்கே பூட்டா, ஏங்கிட்டே எஸ்கேப்பா. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்புன்னு. ஐயா, கோட் ரெட்டோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கே அது என்னன்னு தெரியாது. நீ எந்த இயக்கத்துக்கு சேர்ந்த? ஐயோ, இயக்கமெல்லாம் கிடையாதுங்க. என்ன சொன்னா? ஐயா, அவன் பூன்னு 4 தடவை ஊதிட்டு செத்தாயா. தூக்குங்கடா அவன ஸ்டேஷனுக்கு. ராகுல் ஹேமாவதி நீங்க 2 பேரும் இப்போ மெயின் டோர் வழியா வெளியே வரலாம். இதுக்கு மேலயும் போலன்னா நானே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியது. நெத்தியில புட்டு வச்சுடலாம். ஆனே போயிடுறேன்.
போடா போ போறேன் நிக்கிற நின்னுட்டு போக முடியா யாயா அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஓகே. அழக்கூடாது. ஓகே. பல நாட்கள் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் என்னுடைய ஹவுஸ்மேட்ஸ் இந்த கடும் போட்டியை விளையாடுறாங்க. அவங்களுடைய போட்டி மனப்பான்மைக்கோ அவங்களுடைய மனநிலைக்கோ வெளி உலக விஷயங்கள் வரக்கூடாது என்பது மிக முக்கியமான விதிகளில் ஒன்று. சொல்லிக்கிட்டே இருக்க அறிவு கட்ட வேணாம். சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்டா இருக்கிறவங்கள சும்பையலா சொல்லிக்கிட்டே இருக்க கேட்கல உனக்கு அறிவு இல்ல. வெளி உலக விஷயங்களை எக்காரணத்தை கொண்டும் இருந்து கொள்ளாதீர்கள். Truly apologize for this, Big Boss. இத வெளிய ஆட்டி சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா be careful. ஏய் எப்படியா இருக்க? நல்லா இருக்கு. முத்தா அழுகாதடா கண்ணு. யாருடா ஏன்டா வந்து வந்து பாருங்க. தானிகா ஹாய். இல்ல அவன் அந்த வேற ஒன்னு சொல்லிட்டு இருந்தா. அம்மா மறந்துட்டியா? சரி பரவாயில்ல அப்புறம். அதாவது இப்ப சாரி மறந்துட்டேன். அச்சோ அப்பா பிரேட் ஆயிடுச்சு வா போலாம். ஆமா வாங்க போலாம். நீ வந்தா கொலை பண்ணிடுவே உன்னை. நான் எங்கனே வரேன். நான் இப்ப முடிச்சிட்டு போய் பாப்பேன். நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த அப்படி போய் உட்கார்றது அப்படி யோசிக்கிறது பண்ணுவேன், யோசிப்பேன், அங்க போய் என் தங்கச்சி ஏதாவது சொல்லி இருந்தா ஹார்ட்டா இருந்தா ஒண்ணு எடுத்துக்காதீங்க. இவனை அவனா இந்த ஒரு ஐடியாவை நம்பி இறங்க. ஓகே நாய் குட்டி போட்ட மாதிரி நடக்காதீங்க, நிமிந்து நடங்க. நடக்கிறத பேசு. உனக்கு 5 ஸ்டார் வந்துட்டு வாங்கினதுல யாரெல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இவனுக்குலாம் எதுக்கு 5 ஸ்டார்? மாயா திருள மாதிரி பைய இவன் கூட சேராத. உன்னைய பார்த்தா 200 வருஷம் வாழ்ற மாதிரி தெரியுது. இவன் கூட சேர்ந்து கெட்டு அசிங்கமாயி நாசமா போய் குட்டிச்சோரா போயிடாத. இவன் மைக்கு